எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் ஸ்டைலில் எப்படி இன்னைக்கு சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கல. அதுக்கு பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி போட்டுக்கிறேனுங்க. கூடவே கருகாப்பிலையும் பூண்டையும் போட்டு எண்ணெய் ஊற்றி வணக்கி விட்டுக்கலாங்க. 5 நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு வணக்கிக்கலாங்க. வணங்கணுன்னே ஒரு மூடி தேங்காய் சிதறி வச்சதையும் போட்டு கலாரி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி பொடி, மிளகா பொடி, அப்புறம் சாம்பார் பொடி 3ஐயும் கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து தாளிச்சிக்கலாம் வாங்க. கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டு தேவையான காய்கறிகள் உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ அளவாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிங்க மூடி வச்சுருங்க வேகட்டு. இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலாவை கொட்டிக்கலாங்க. தேவையான தண்ணி ஊற்றி கிளறிக்கலாங்க. இப்போ 50 கிராம் பருப்பு வேக வச்சுக்கிறேங்க. அதையும் ஊற்றி கிளறிக்கலாங்க. கொத்தமல்லி தழை போட்டாச்சு. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடிங்க. சுவையான சாம்பாரை பிளேட்டில் சாப்பாடு போட்டுங்க ருசித்து சாப்பிட்லாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க.